ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தினமும் சாப்பிட்ற மேஜையில் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சாதாரணம் ஆனாலும் ஒரு அபரிமிதமான காய்கறியை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை சாம்பாரில் கொஞ்சம் போட்டாலும் ருசி, பஜ்ஜியாக இருந்தாலும் ருசி, பொரிச்சாலும் ருசி. ஆனால் இந்த சாதாரண கிழங்கு நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மை செய்து தெரியுமா? அதுக்குள்ள என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த உருளைக்கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, இது நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது, இதை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணும், இதை சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் வருமா, இதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு இது அமெரிக்கால இருந்து வந்தது. உலகில் மிக அதிகம் சாப்பிடப்படுற காய்கறிகளை இதுவும் ஒன்று. 70% தண்ணீர், 20% கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி நிறைஞ்சது. உருளைக்கிழங்கு எளிய உணவுன்னு நினைக்கிறது தவறுங்க. மருத்துவ ரீதியா பல பயன்கள் இதுல நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அதுல இருக்கிற ஸ்டார்ச்சால ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும், உடல் எடை அதிகரிக்கும் அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா அதே உருளைக்கிழங்கு சரியான வழிகளில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை குறைக்கவும் செய்யுது. உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த உருளைக்கிழங்கை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நான் முழுசா சொல்ல போறேன். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் அதிகமா இருக்குங்க. கிளைசிமிக் குறியீடு கொஞ்சம் அதிகம், ஆனாலும் அதை நம்ம சமைக்கிற முறையில தான் இருக்குங்க. அதோட கலோரிகளை குறைக்கிறதும் அதிகரிக்கிறதும். அதன் கலோரிகள் அதிகமாகாம எப்படி சாப்பிட்றது, எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை பயன்படுத்தலாம் தெரியுமா? உருளைக்கிழங்குல என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா? கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் B6 ஆகியவை அதிகமாக நிறைஞ்சு காணப்படுதுங்க. தயிரில் புரதங்கள், ப்ரோபயோட்டிக் பண்புகள், கால்சியம், வைட்டமின்கள், வைட்டமின் B2 ஆகியவை நிறைஞ்சிருக்குங்க. இந்த தயிரோட வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து ரைத்தா போல செஞ்சு சாப்பிடலாம். மிக குறைந்த அளவு சாப்பிட்டதுமே வயிறு நிறைஞ்சு விடும், கலோரிகளும் அதிகரிக்காது. உடல் எடையை குறைக்க தினமும் அரைக்க பலவு இந்த தயிர் உருளைக்கிழங்க சாப்பிடலாங்க. வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து அதிகம், குடல் இயக்கத்தை சீராக்கும், கேஸ், ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகளை குறைக்குது. பாயில்டு பொட்டேட்டோ இரைப்பை அழற்சி உள்ளவங்களுக்கு நன்றா படியுதுங்க. குழந்தைகளுக்கு எளிதில் செரிமானமாகுது. பழமையான காலத்துல இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கோட கொஞ்சமா மிளகு சாறு சேர்த்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. உடல் சக்தியை அதிகரிக்குதுங்க. அதிக கார்போஹைட்ரேட் உடனடி எனர்ஜியை கொடுக்குது. வேலைக்கு செல்லும் மனிதர்கள், மாணவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஜிம் போறவங்களுக்கும் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்னு சொல்லப்படுது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. உருளைக்கிழங்கு பொட்டாசியம் அதிகம் கொண்டதுங்க. சோடியம், பொட்டாசியம் ரெண்டுமே பேலன்ஸா இருக்கும். இதனால பிபியும் நார்மலா இருக்கும். ஹைப்போ டென்ஷன் உள்ளவங்க இந்த பாயில்டு பொட்டேட்டோவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. தோல் சுகாதாரத்துக்கு நன்மை. விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஆக்னே ஸ்கார்ஸ் போன்றவை மறையுது. சன்பர்னுக்கு ரா பொட்டேட்டோவை நம்ம பேக் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கொடுக்குங்க. அழற்சியை குறைக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இது உபயோகப்படுத்துது. பிடிப்பு காயம், ஜாயிண்ட் பெயின் போன்றவற்றில் பாயில்டு பொட்டேட்டோ சேர்த்தோம் அப்படின்னா நன்மை கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கொள்ளும் உணவுகள்ல இதுவும் ஒன்னா இருக்குங்க. ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு ஒழுங்காகுது. இந்த பாயில்டு பொட்டேட்டோ கொஞ்சம் ஃபைபர் அதிகமா இருக்குங்க. இது கார்ப்ஸை ஸ்லோவா தான் ரிலீஸ் பண்ணும். சர்க்கரை நோய் உள்ளவங்க ஃப்ரைட் பொட்டேட்டோ மட்டும் தவிர்க்கிறது நல்லது. சில ஆய்வுகள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்காக இந்த பாயில் பண்ண பொட்டேட்டோவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எடையை அதிகரிக்க வேண்டியவங்களுக்கும் இந்த பொட்டேட்டோ உதவியா இருக்கு. அண்டர் வெயிட் இருக்கவங்க சிம்பிள் அண்ட் சேஃப் வெயிட் கெயினுக்கு இந்த உருளைக்கிழங்கு உதவியா இருக்குங்க. கொஞ்சமா பால் கூட இந்த உருளைக்கிழங்க சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதுதாங்க அசல் வெயிட் கெயின் டயட்னு சொல்லப்படுது. கர்ப்பிணி பெண்களுக்கு உதவியா இருக்கு. ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. மார்னிங் சிக்னஸை இது போக்குறதுக்கு உதவியா இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு எப்பெல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா? பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது. மேஷ் பண்ணி மேஷ்டு பொட்டேட்டோவா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சூப் செஞ்சு குடிக்கலாம். தோலோட சாப்பிட்டாதாங்க அதிக நன்மை நமக்கு கிடைக்கும். ஆயில் கம்மியா போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். உருளைக்கிழங்கோட நன்மை எண்ணெய் இல்லாம இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் இருந்துச்சுன்னா நன்மையும் தீமையா மாறிடும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உருளைக்கிழங்க சாப்பிட்றதையே முழுமையா நிறுத்திடுறாங்க. ஆனா இது தேவையே இல்லைங்க. வெறுமனே வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு அதுல பிளாக் சால்ட் அப்புறம் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்குங்க.
வெறுமனே வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு அதை சாப்பிடும்போது மிக குறைஞ்ச அளவு உணவுலயே நமக்கு திருப்தி வந்துடும். உடல் எடையை குறைக்க இது உதவியா இருக்குங்க. எவ்வளவு சாப்பிடலாம் தெரியுமா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வருது இல்லையா? உடல் எடையை ஒரு மாதத்துக்குள்ள குறைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் உருளைக்கிழங்க உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 25 to 50 கிராம் அளவுக்கு தினமும் எடுத்துக்கொள்ளலாங்க. உருளைக்கிழங்க வறுத்து பொரிச்சு சிப்ஸா எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பழகிருப்போம். அது உடல் எடையை அதிகரிக்கும். ஆனா அது ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிப்பா இருக்காதுங்க. ஆரோக்கியமான முறையில உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இதை வெதுவெதுப்பான பால்ல கலந்து கட்டிகள் இல்லாம நல்லா பிளெண்டர்ல கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுவைக்காக கொஞ்சமா தேன், சர்க்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா ஒரே மாதத்துல உடல் எடை அதிகரிக்கும். நெய்யில சேர்த்தும் நம்ம பயன்படுத்தலாம். இதை கொஞ்சமா நெய்யில இந்த உருளைக்கிழங்கை வறுத்து சாப்பிட்றது உருளைக்கிழங்குக்கு வித்தியாசமான மற்றும் அற்புதமான சுவையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அது டிரான்ஸ் ஃபேட்டாக மாறாதுங்க. வாரத்துல ஒரு முறை எப்போவாது ஒரு முறை எல்லோருமே இதை எடுத்துக்கொள்ளலாம். என்னதான் இந்த உருளைக்கிழங்கு நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்கதான் செய்யும். அது என்ன தெரியுமா? அதிகமா சாப்பிட்டா எடையை அதிகரிக்கும். காப்ஸ் அதிகம், ஸோ வெயிட் கெயின் ஆகுங்க. ஃப்ரைட் பொட்டேட்டோ சாப்பிட்டோம் அப்படின்னா ஒபிசிட்டி வர ரிஸ்க் இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியான ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுல டிரான்ஸ் ஃபேட் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சால்ட்டும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு ஃபுல்லாவே தீங்குதான். இதுல அதிக கிளைசமிக் இண்டெக்ஸ் குறையீடு இருக்குங்க. இதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படும். ஃப்ரைட் பொட்டேட்டோல கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க. கவனமா சாப்பிடணும். அளவுதான் முக்கியம். பாயில் பண்ணி குக் பண்ண பொட்டேட்டோ சாப்பிட்றது ரொம்பவே சேஃபுங்க. ஒரு சில உருளைக்கிழங்கு பார்க்கறதுக்கு நிறம் பச்சையா இருக்கும். அந்த பொட்டேட்டோ ஸ்கின்ல சொலனின் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாமிட்டிங், ஹெட்ஏக், ஸ்டொமக் பெயின் போன்ற பிரச்சனைகள் வரலாம். பச்சை அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரவுட்டட் உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்றது நல்லதுங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இதை அவாய்ட் பண்றது நல்லதுங்க. இதை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ், ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் ஒரு சில மனிதர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. குக் பண்ணி சாப்பிட்றது என்ன மாதிரி என்ன அளவுல சாப்பிட்றோன்றதுல தான் இருக்கு. அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு யாருக்கெல்லாம் நல்லது? குழந்தைங்க, அண்டர் வெயிட் கம்மியா இருக்கிறவங்க, ஹை பிபி பேஷண்ட்ஸ், அத்லெட்ஸ், கேஸ்ட்ரிக் அல்சர் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இதை பாயில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது கிடைக்கும். யாரெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா? கிட்னி பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கை தவிர்க்கிறது நல்லது. இந்த உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுக்கும் போது பச்சை நிறமா இருக்கிறதோ அப்படி இல்லைன்னா முளைக்கட்டின உருளைக்கிழங்கோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா அதுல கொஞ்சமா கருப்பு நிறத்துல புள்ளிகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கை தவிர்க்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஸ்டார்ச்சை அதிகரிக்கும். ஸோ கவனமா இருக்கணும். உருளைக்கிழங்கு சாதாரண காய்கறி இல்லை, நம்ம உடலை பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உணவு. ஆனால் ஃப்ரைட் பொட்டேட்டோ வேண்டாம். பாயில்டு பொட்டேட்டோ தான் நமக்கு சத்தியமான நண்பன். இறுதியில இந்த உருளைக்கிழங்க நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோன்றது தான் நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கிற முக்கியமான விஷயங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க இந்த உருளைக்கிழங்க என்ன மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.